ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மஹியாஷா விலாக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனலி ஆனிவர்சரி ட்ரிப்போட கடைசி பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, என்னோடய 13 ப்ரோ மேக்ஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால் வீடியோ வந்து எடிட் பண்ண முடியல. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோட்டலில் என்னையோட லாஸ்ட் நாள் மூணாரில் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டு ஒரு 9:30 மணிக்கு கிளம்பி போயிருவோம் கொச்சினில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அதுலேருந்து திருவனந்தபுரம் தான். அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு நான் அங்கே நீ போயிடுவேன், இவங்க எல்லோரும் இங்கே நீ போயிடுவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம மூணார்லேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிறத யோசிக்கிறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எனக்கு மூணார் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட்டு ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் மூணார் வந்து கட்டாயம் வருவோம். பாப்பா உனக்கு என்ன வேணும்? ஊரியா? எவ்வளோ வேணும்? 2 வேணும். மூணார்லேருந்து கொச்சின் வந்து போகிறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்த காரில் தான் வந்து போனோம். நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி எடுத்திருந்தேன் அப்படிங்கிறதுனால. கொச்சினுக்கு வந்துட்டோம். கொச்சின் நாங்கள் போட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அதே ஹோட்டல் தான். ஆனால் ஃப்ளோர் தான் வேறு 25 ஃப்ளோர். இதுக்கு மேலே ஃப்ளோரே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் போட்டிருந்தது வந்து 22ன்னு நினைக்கிறேன். 12வது ஃப்ளோரில் இருந்தோம். இப்போ 25ல் இருக்கோம். இதுக்கு மேலே ஃப்ளோர் கிடையாது, ஹெலிவேட். இது வந்து ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு வச்சுருக்காங்க. இது வந்து மெட்ரோ ட்ரெயின்லாம் பார்க்க வைக்கிறது. இதுக்கு மேலே ஃப்ளோர் இல்லை, அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் போட்டிருந்த ரூமோடைய டாப் வியூ பாயிண்ட்டு. மாஷால்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்து கொச்சின் வர்றப்போ போட்ட சேம் அதே ஹோட்டல் தான். இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறப்போ. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ இருந்துச்சு. நாங்கள் போன நேரத்துக்கு அதிகமான ட்ரெயின்ஸ் வந்து போயிட்டே இருந்தது. ரூமுக்கு வந்ததுமே ரொம்ப பசிச்சதுனால ப்ரௌனி, அதுக்கப்புறம் பாப்கார்ன் சிக்கன், இது மாதிரி நிறைய கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம். ரூம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு உடனேயுமே வந்து ஒரு 1 ஹவரில் வெளியே கிளம்பிட்டோம். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, லூலு மால் வந்து போகலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நாங்கள் போட்டிருந்த ஹோட்டலோடைய ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து லூலு மால் இருக்குது. ஸோ பாப்பா கொஞ்சம் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கொஞ்சம் தேவையான திங்ஸும் வாங்கிடலாம் ஊருக்கு போகிறதுனால அப்படின்னு. இப்போ லூலு மால் போயிட்டு அங்கே ஏதாவது தேவையான திங்ஸ் ஏதாவது வாங்கிட்டு, பாப்பாவுக்கும் கொஞ்சம் டாய்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு நான் வந்து ஊருக்கு வந்துடுவேன். மைதீன் வந்து குவைத் வந்து போயிடுவாங்க. நாங்கள் போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓணம் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க லூலு மால் ஃபுல்லாகவே. வெளியவுமே வந்து ரொம்ப வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப வைபாகவும் இருந்தது. இன்னையோட லாஸ்ட்டு. நாளைக்கு நான் தான் பாப்பா கொண்டு போய் வீட்டில் விட போகிறேன். பாப்பாவையும் ஒய்ஃபையும் பார்க்கலாம். உள்ளே போயிட்டு பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டோம். விளையாட விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு, அடுத்ததான் வந்து வெளியெல்லாம் போயிட்டு எல்லா பக்கம் நின்று ஃபோட்டோஸ் இது மாதிரி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கடுத்து ஹோட்டல் போயிட்டோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் ஊருக்கு போக வேண்டியதான் நாளைக்கு. இன்றைக்கி நைட்டு ஸ்டே இங்கே கொச்சின், நாளைக்கு திருவாண்டம். கொச்சின் டொமெஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து திருவாண்டம் டொமெஸ்டிக் ஏர்போர்ட்டில் இறங்கி அப்படி ஊருக்கு போயிட வேண்டியதான். விட்டுட்டு திரும்ப ரிட்டன் 1 ஹவரில் திரும்பி வரணும். வந்துட்டு நான் கோயிலுக்கு போகணும். 3 மணிக்கு ஃப்ளைட்டு அன்றைக்கி நைட்டு. டயர்ட். எனக்கு 3 வேலை இருக்குது இன்றைக்கி. இவரை தூங்க வைக்கணும். 2வது இவருக்காக பெட் ரெடி பண்ணணும். 3 சாப்பிட வைக்கணும். இங்கே 3 வேலையை பாட்டிக்கிட்டு இந்த எலி கூட வளர்த்துலாம் போட்டு இந்த எலியை வளர்க்க கஷ்டமாக. இங்கே வந்தீங்களா என்ன வரத்தை வானா அந்த பையன். இந்த ஊருக்கு வந்து எனக்கு நல்லா மெலிஞ்சிட்டேன். ஆமாம். அப்போ அங்கே ஒரு கிளாஸை இருக்கும், அந்த இது மாட்டி கையோடு 2 அடியை கொடு.
சொல்லுவாங்க. வீடியோலாம் எடுக்காதீங்க, மனசு கஷ்டமாக இருக்கு. பிடிச்சிப்போம். என்ன தர சொல்ல, இதோட முடிஞ்சுங்க. ரொம்ப டயர்டு. லூலு மாலை போயிட்டு அவ்வளோனா 2 பேக் எங்கே தான் அங்கே இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியாது. 2 பேக் ஃபுல்லாக ஜாமான் வாங்கியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லூலு மால் போயிட்டு வந்தாச்சு. வந்து ஹோட்டல் உள்ள போயிருக்கோம். பயங்கர மழை, சரியான மழை வந்து பெஞ்சிருச்சு. மைதீன் வந்து அது நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கும் போயாச்சு. ரூமுக்கும் போயிட்டு நாங்களும் வந்து அந்த மழை பெய்கிறது, அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நைட் டைமோடைய வியூ வந்து பாருங்கள், எங்களோட ரூமில் இருந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துருச்சு. காலையில் எழுந்திரிச்சதுமே அவசரமாக வந்து ரெடி ஆகிட்டு உடனே வந்து ஏர்போர்ட் வந்து கிளம்பிட்டோம். ஏன் அப்படின்னா 9 வந்து எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு. ஸோ ஏர்போர்ட்டும் வந்து வந்தாச்சு. இன்னும் உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ளைட்க்கு வந்து வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். நீ பேசு. என்ன சொல்லாதாங்க, என்ன சொல்லாதாங்க, அம்மா என்ன சொல்லாதா சொல்லு. என்ன அறுத்து வாடா. அவ்வளோதான், ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உள்ளேயும் போயாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃப்ளைட்டில் ஏற வேண்டியதுதான். அதனால் வந்து பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டில் ஏறுறதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ளைட்டில் ஒரு வழியாக வந்து ஏறியாச்சு. ஏறி ஃப்ளைட்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எனக்கு வியூ வந்து நல்லாவே தெரியல. பட் மேலே போனோடனே மழைலாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி மைதீன் சொல்லியிருந்தாங்க. மைதீன் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா, மேலே போனதுமே வந்து மழை எல்லாமே வெயிலாக மாறிடுச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளியராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. மேகங்களும் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறப்ப. இப்போ நாங்கள் திருவனந்தபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு சைடு வந்து ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து ரொம்பவே வந்து கவலையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மைதீன் வந்து குவைத் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். ஜலாலை ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதான் இதோட வேலையை முடிச்சிக்கலாம். போட்ட அடிச்சு என்ன வேற என்ன சொல்ல, நம்ம விட்டுட்டு அடுத்து நான் திருவனந்தபுரம் போனோம். நான் குவைத்துக்கு போகிறதுக்கு ஆயிடு. உடனே போக மாட்டேன், ஹோட்டலில் தங்கிட்டு மறுநாள் தான் போகிறேன். 3 மணிக்கு 7 மணிக்கு ஃப்ளைட்டு, 3 மணிக்கு உள்ளே போகணும்.